யாழ்ப்பாண மாவட்டத்தைச் சேர்ந்த வடமராட்சி பகுதியின் மேற்கு எல்லையாக அமைந்திருப்பதுதான் தொண்டைமானாறு என்கின்ற அழகிய கிராமம். இந்த பிரதேசத்திலே அமைந்துள்ள சந்நிதி அடியவர்களின் தீராத நோய்களை தீர்க்கும் அருமருந்தான முருகன் அமர்ந்திருக்கும் இடமாக கொள்ளப்படுகிறது. இங்கு வானளவு எழுந்த கோபுரங்களோ தூபிகளோ கட்டிடங்களோ இல்லை. ஆலய முற்றில் நந்தியும் சுற்றி வரவுள்ள அன்னதான மடங்களும் மருதமர காடும் தொண்டைமானாறு சன்னதிக்கு மெருகூட்டுவதாக உள்ளன. ஆற்றங்கரை வேலனுக்கு அரகரோகரா, எம்மன்னதான குமரனுக்கு அரகரோகரா. இப்பவும் இந்த சன்னதி முருகப்பெருமான் ஆலயத்தில் வாய்கட்டி பூசை செய்கிற முறை இது முருகப்பெருமான் மீனவனுக்கு கனவுல தோன்றி காட்சி அளித்த விடயம். வாய்கட்டி பூஜை செய்யணும். அதை விட 63 இலைகள் அமுது படைக்கிறது எல்லாம் முருகப்பெருமான் கனவுல இந்த மீனவனுக்கு காட்சி அளித்து சொல்லியிருந்தார். ஆதிமூலத்துக்கு அருகாமையில் தலவிருட்சமாக இருக்கின்ற பூவரச மரமானது இவ்வாலயத்தில் சமாதியாகிய புண்ணியனார் என்ற முனிவருடைய சமாதியின் மேல்தான் பூவரச மரமானது இன்றும் தலவிருட்சமாக இருக்கின்றது. முருகப்பெருமானின் படைத்தளபதி என்று கூறப்படுகின்ற வீரபாகு தேவருடைய கால் அடையாளமாகவே வரலாற்று கதைகள் கூறி வருகின்றது. இருக்குமாறு முகன் அஞ்சேலன்றே அபயம் கூறும் முகன். ஆற்றங்கரை இருக்குமாறு முகன் அஞ்சேலன்றே அபயம் கூறும் முகன். பாட்டில் மகிழ்ந்து தலையாட்டும் முகன், கொடும் பாவியர் முன் வீரம் காட்டும் முகன். ஆலயத்தின் பின்னிருக்கும் ஆறானது ஆரம்ப காலத்தில் வள்ளி ஆறு என பெயர் பெற்றிருந்தது. பின்னர் இவ்விடத்துக்கு வருகின்ற தொண்டமான் என்ற அரசன் இவ்வாற்றை பெருப்பித்து வியாபார நோக்கத்திற்காக
வழிநடத்தியதால் இவ்வாறு தொண்டமான் என்ற பெயர் பெற்று தொண்டைமானாராக ஆற்றங்கரையான், சின்ன கதிர்காமம், செல்ல கதிர்காமம், குட்டி கதிர்காமம் என்று பல மரபு ரீதியான பெயர்களை பெற்று விளங்கும் இந்த திருத்தலத்திற்கு எந்த வகை பாகுபாடுமின்றி, எந்த நிற பாகுபாடுமின்றி மக்களினுடைய அனைத்து விழுமியங்களையும் உடையவர்கள் இந்த ஆலயத்தில் வந்து வணங்கலாம். அதை விட இந்த ஆலயம் பல வரலாறுகளை உள்ளடக்கிய ஆலயமாக இருக்கிறது. இவ்வாறான ஆலயங்கள் தான் எங்களுடைய ஈழ திருநாட்டில் இருக்கின்றன. அப்படி இருந்தாலும் கூட இலங்கையில் இருக்கின்ற அப்படியான கோவில்களில் மக்கள் நம்புகின்ற கதைகள் வந்து ஒரு சில ஆலயங்களில் மாத்திரம்தான் இருக்கும். அப்படி மரபு ரீதியாக வலுப்பெற்று வணக்க ஸ்தலத்திற்கு அழைத்து வந்த திருத்தலம் என்று சொல்லி சொன்னால் அது செல்வச்செடுதி முருகப்பெருமான் ஆலயமாகும். ஆற்றங்கரை வேலனுக்கு அரகரோகரா, எம்மன்னதான குமரனுக்கு அரகரோகரா. ஆற்றங்கரை வேலனுக்கு அரகரோகரா, எம்மன்னதான குமரனுக்கு அரகரோகரா. காற்றில் வரும் நாத ஒளி அரகரோகரா, உந்தன் நாட்டில் வந்து கால் நனைத்தோம் அரகரோகரா. காற்றில் வரும் நாத ஒளி அரகரோகரா, உந்தன் நாட்டில் வந்து கால் நனைத்தோம் அரகரோகரா. இந்த சன்னதி முருகப்பெருமானின் தோற்றம், அமைப்பு, வழிபாட்டு முறையெல்லாம் சற்று வித்தியாசமானவை. இங்கு வானளவு எழுந்த கோபுரங்களோ தூவிகளோ கட்டிடங்களோ இல்லை. ஆலய முற்றில் நந்தியும் சுற்றி வரவுள்ள அன்னதான மடங்களும் மருதமர காடும் தொண்டைமானாறு சன்னதிக்கே மெருகூட்டுவதாக உள்ளன. ஆலயத்தின் எத்திசையில் இருந்து பார்த்தாலும் முருகனையும் அங்கு காட்டப்படும் தீபாராதனையையும் தான் பார்க்க முடியும். இங்கு முருகனின் கையில் உள்ள வேலை வைத்து வழிபடும் முறை தொன்று தொட்டு காலமாக வழக்கத்தில் உள்ளது. இவ்வாலயத்தில் முருகப்பெருமான் வேல் வடிவத்திலே மூலமூர்த்தியாக காட்சி கொடுக்கின்றார். திருவிழா காலங்களிலும் வேலுருவிலேயே எழுந்தருளை காட்சி கொடுக்கின்றார். இந்த வேலில் சிகண்டி முனிவர் தன்னை தாக்க வந்த ஜானிக்கு வெற்றிலையே கிழிய வீசிய போது அது வேலாக மாறி ஜானியை தாக்கியதை எடுத்துக்காட்டு முகமாக வெற்றிலையின் நுனி பதிக்கப்பட்டிருப்பதை இன்றும் காணலாம். கதிர்காமத்தை போல் வாய்கட்டி பூஜை செய்யும் முறையே இவ்வாலயத்திலும் காணப்படுகிறது. அதை விட ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா இந்த ஆலயத்துல இப்ப நடக்கிற பூஜை வழிபாட்டு முறைகள் எல்லாம் அந்த காலத்துல முருகப்பெருமான் அந்த மீனவனினுடைய கனவுல வந்து தோன்றி தனக்கு இன்னென்ன முறையில தான் பூசைகள் செய்யணும், இப்படியான முறையில தான் பூசைகள் செய்யணும்னு சொல்லி கனவுல காட்சி அளித்து சொல்லியிருந்தார். இப்பவும் வந்து இந்த சன்னதி முருகப்பெருமான் ஆலயத்துல வாய்கட்டி பூசை செய்யற முறை இது வந்து முருகப்பெருமான் மீனவனுக்கு கனவுல தோன்றி காட்சி அளித்த விடயம். வாய்கட்டி பூஜை செய்யணும், அதை விட 63 இலைகள் அமுது படைக்கிறது எல்லாம் வந்து முருகப்பெருமான் கனவுல வந்து இந்த மீனவனுக்கு காட்சி அளித்து சொல்லியிருந்தார். இது பற்றிய மேலதிக
சன்னதி முருகன் ஒரு சிறு ஆலயத்தில் பூசைகள் இடம்பெறாமல் அப்படியான ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பூவரசம் மரமாக இது காணப்படுகிறது.
வித்தியாசமான கந்தபுராண காலத்து வரலாற்று தொடர்புடைய ஆலயமாகும். அதாவது இவ்வாலயத்தில் மூலஸ்தானத்தில் வீற்றிருக்கும் வேல் பெருமானாகிய வேலானது கந்தபுராண காலத்தில் முருகப்பெருமானின் படைத்தளபதிகளாக கூறப்படும் வீரவாகு தேவர் அவர்களால் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வருகை தந்தபோது அந்திகால பூசை செய்வதற்காக ஆற்றங்கரை ஓரத்தில் அவ்வேலை பூவரசு மரத்தடியில் வைத்து அந்திகால பூசை செய்த வேல்தான் இன்றும் ஆலயத்தின் மூலஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றது. ஆகவே இவ்வாலயத்தின் வரலாறு கந்தபுராண கலாச்சாரத்துடன் தொடர்புடையதாகவே கூறப்பட்டு வருகின்றது. இவ் ஆலயத்தின் ஆதிமூலத்துக்கு அருகாமையில் தலவிருட்சமாக இருக்கின்ற பூவரச மரமானது இவ்வாலயத்தில் சமாதியாகிய புண்ணியனார் என்ற முனிவருடைய சமாதியின் மேல்தான் பூவரச மரமானது இன்றும் தலவிருட்சமாக இருக்கின்றது. இந்த தலவிருட்சமாக உள்ள பூவரச மரத்திலே இன்று வரும் அடியார்கள் தங்களது நேர்த்திகளை நிறைவேற்றுவதற்காக குழந்தை பாக்கியம் கிடையாதவர்கள் மற்றும் பல நேர்த்திகளை வைத்து இம்மரத்திலே ஒரு சிறிய பட்டு துண்டை அவர்கள் நேர்ந்து கட்டும்போது அவருடைய நேர்த்தி நிறைவேறுவதாக கூறப்படுகின்றது. அதனால் இன்றும் பல அடியார்கள் வருகை தரும்போது தமது மனதில் உள்ள எண்ணங்களை நினைத்து இம்மரத்திலே சிறு பட்டு துண்டை கட்டிவிட்டு செல்கின்றார்கள். அவர்கள் நினைக்கின்ற காரியம் வெற்றி பெறுவதாகவே கூறப்படுகின்றது. குழந்தை பாக்கியம் வேண்டி வருகின்றவர்கள் சிறு தொட்டில்களையும் இம்மரத்திலே தொங்க விடுவதன் மூலம் அவருடைய குழந்தை பாக்கியமும் நிறைவேறுவதாக கூறுகின்றார்கள்.
இந்த கால் அடையாளமானது நான் ஆரம்பத்தில் கூறிய ஆலயத்தின் வேலை வைத்து பூசையை செய்து, அதாவது முருகப்பெருமானின் தளபதி என்று கூறப்படுகின்ற வீரபாகு தேவருடைய கால் அடையாளமாகவே வரலாற்று கதைகள் கூறி வருகின்றது. அதாவது வீரபாகு தேவரானவர் சூரபெருமானை தேடி இலங்கைக்கு வந்தபோது இவ்விடத்தில் தான் கால் பதித்து தனது சந்திகால பூசையை நிறைவேற்றுவதற்காக அருகில் இருக்கின்ற வள்ளி ஆற்றங்கரை ஓரமாக தான் கொண்டு வந்த வேலை வைத்து பூசை செய்ததாக கூறப்படுகின்றது. அவ்விடத்தில் தான் இன்று செல்வச்சன்னதி ஆலயம் உருவாகி இந்த உலகில் இருக்கின்ற மக்கள் எல்லாத்துக்கும் அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார். ஆக அந்த வீரபாகு தேவரானவர் கால் பதித்த இடம்தான் இந்த கால் அடையாளமாக இன்று வரை கூறப்பட்டு வருகின்றது. இவ்வாறு இருக்கையில் இந்த முருகப்பெருமான் சன்னிதானத்தில் பூஜை செய்து வந்த தொண்டைமானாறு கதிர்காமர் மனதில் ஒரு வருத்தம் தென்பட்டது. சன்னதி முருகனுக்கு நைவேத்தியம் படைக்க தெரியாது என்று. அப்படி இருக்கையில் ஒரு நாள் முதியவர் ஒருவர் கதிர்காமரை நோக்கி, நான் களைப்பாக இருக்கின்றேன், எனக்கு ஒரு ஆலமிலியில் கொஞ்சம் பச்சரிசி பொங்கலும் பயிற்றங்காய் கறியும் வைத்து தந்தால் போதும் என்கின்றார். பூரிப்படைந்த கதிர்காமர் விரைவாக பொங்கல் பொங்கி பயிற்றங்காய் குழம்பையும் ஊற்றி ஆலமிலையில் கொடுக்க, முதியவர் அற்புதமான பொங்கலென்று பெருமிதம் அடைந்து கொண்டே, அங்கே 63 பேர் இருக்கின்றார்கள், அவர்களுக்கும் ஆலமிலைகளில் அமுது தர வேண்டுமென்று சொல்லி முருகனாக காட்சி கொடுத்தார். கதிர்காமர் சந்நிதியை நோக்கி ஓடினார். வேல் வளமைக்கு மாறாக பிரகாசித்துக் கொண்டிருந்தது. சந்நிதி முருகன் ஆலமிலையில் வைக்கப்பட்ட பச்சரிசி பொங்கலும் பயிற்றங்காய் குழம்பும் உண்டதாக வரலாறு சான்று பகர்கிறது. இதனால் தான் இன்றும் செல்வச்சன்னதியில் பூஜை நேரங்களின் போது 63 ஆலமிலைகளில் அமுது படைக்கும் மரபு காணப்படுகிறது. தினமும் 3 வேளை பூஜைகளும், பிரதி வெள்ளிக்கிழமைகளில் 5 கால பூஜைகளும் மற்றும் விசேட தினங்களிலும் 5 கால பூஜைகள் நடைபெற்று வருகின்றது வழமையான நிகழ்வாக இருக்கின்றது. அதாவது தினமும் காலையில் 8 மணிக்கு காலை பூஜை ஆரம்பமாகும். இப்பூஜையில் முருகப்பெருமானுக்குரிய நைவேத்தியங்கள் செய்யப்பட்டு அமுதுகள் படைக்கப்பட்டு பூஜை ஆரம்பமாகும். இங்குள்ள விசேடம் என்னவென்றால் 64 நாயன்மார்களுக்கான அமுதும் படைக்கப்பட்டு, அதனுடன் முருகனுக்கும் கதிர்காமருக்குமான அமுதும் படைக்கப்பட்டு தான்
விசேட தினங்களாக தைப்பூசம் மற்றும் சிவராத்திரி, விளக்கீடு, கந்தசட்டி காலங்கள் மற்றும் ஆலயத்தின் மகோற்சவம், அதாவது மகோற்சவமானது ஆவணி மாதத்தில் வருகின்ற பட்சத்தில் கொடியேற்றம் நடைபெறும். கதிர்காம கொடியேற்றத்துக்கு இவ்வாலயத்தில் இருந்து வேல் அனுப்பப்படுகின்றது. வேல் அனுப்பப்பட்டு கதிர்காமத்தில் கொடியேற்றம் ஆரம்பமாகி கதிர்காமத்தில் 15 நாட்கள் திருவிழாக்கள் நிறைவடைந்து அங்கிருந்து வேல் இவ்வாலயத்துக்கு வருகை தரப்படுகின்றது. அந்த பிற்பாடு அதிலிருந்து 15வது நாளில் இவ்வாலயத்தின் கொடியேற்றம் ஆரம்பமாகும். இவ்வாலயத்தின் கொடியேற்றம் ஆரம்பமாவதற்கான அறிகுறிகள் அன்று தொட்டு இன்று வரை ஆலயத்தின் தலைவிருச்சமாக அமைந்துள்ள பூவரசு மரத்தடியில் வள்ளிக்கொடி முளைக்கும் நிகழ்வொன்று அன்று தொட்டு நடைபெற்று வருகின்றது. அதாவது வள்ளிக்கொடி என்பது வள்ளிக்கிழங்கு முளைப்பதாகும். கொடியேற்றத்திற்கு ஓரிரு தினங்களுக்கு முன்பு அவ்விடத்தில் வள்ளிக்கொடி முளைக்கும். அது முளைத்ததுடன் கொடியேற்றம் ஆரம்பமாகி 15 நாட்கள் அல்ல 16 நாட்கள் கொடியேற்ற மகோற்சவம் சிறப்பாக நடைபெற்று பூரண தினத்திலன்று இவ்வாலயத்தின் தீர்த்த உற்சவம் நடைபெற்று அன்று மாலை கால நிகழ்வுகள் நிறைய வரும். வடநிலங்களை பாதித்த போர் நிலவரங்கள் செல்வச்சந்நிதியிலும் பல பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கின்றன. செல்வச்சந்நிதி முருகப்பெருமானின் ஆலயத்தினுடைய கண்டாமணி தேர்வடம் கூட போர் நிலைமைகளால் சிதைவடைந்து போனது. ஆனால் இவை இரண்டும் மீளவும் நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றன. செல்வச்சந்நிதி ஆலயமணியின் கோபுரம் 54 அடி உயரம் உள்ளது. சந்நிதியானின் ஆலய கண்டாமணிதான் உலகில் உள்ள இந்து ஆலயங்களில் அதிக உயர் கோபுரத்தில் அமைந்ததாக கூறப்படுகிறது. இந்த மணியின் நாத ஓசை தொண்டைமானாறு சந்நிதி முருகப்பெருமான் ஆலயத்திலிருந்து மானிப்பாய்க்கு கேட்கும் என்று சொல்லப்படுகிறது. யுத்த சூழலால் 1986ஆம் ஆண்டு கோபுரத்தில் எரிகணைப்பட்டு கோபுரமும் மணியும் சேதமடைந்தன. இருப்பினும் 2022ஆம் ஆண்டு ஆவடி மாதம் சந்நிதியான் ஆலயத்தில் மீண்டும் பொருத்தப்பட்டது. இந்த புதிய மாமணியின் எடை 1250 கிலோகிராம் என்று கூறப்படுகிறது. அதைவிட இந்த ஆலயத்திற்கு என 1984ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்ட
நெடுந்தேர், சித்திரத்தேர் போர் நிலைமைகளால் 1986ஆம் ஆண்டில் எரியூட்டப்பட்டது. மீண்டும் முருகப்பெருமானுக்குரிய புதிய சித்திரத்தேர் 2004ஆம் ஆண்டிலே மீள உருவாக்கப்பட்டது. மாதமும் கொடியேறும் பின்னர் அற்பசி மாதமும் கொடியேறும், சித்திரை மாதம் கொடியேறும் பின்னர் அற்பசி மாதமும் கொடியேறும், இத்தரை வாழ்ந்திட்ட சுப்பையா மூர்த்திக்கு சித்திரை மாதமும் கொடியேறும். இவ்வாலயத்தின் சிறப்புகளில் ஒன்றாக இவ்வாலயத்தின் சித்திரத்தேர் அமைந்துள்ளது. சித்திரத்தேரானது இவ்வாலயத்தில் 1983ஆம் ஆண்டு தென்னிந்திய சிற்ப கலைஞர்களால் செய்யப்பட்டு இலங்கையிலேயே மிக உயரமான தேராக அமையப்பெற்று இத்தேரானது 1985ஆம் ஆண்டு வெள்ளோட்டம் விடப்பட்டு இத்தேர் ஆலய மகோற்சவத்துக்கும் ஒரு முறை இழுக்கப்பட்டது. பின்பு இந்நாட்டில் ஏற்பட்ட யுத்த சூழ்நிலை காரணமாக இத்தேரானது இலங்கையில் உள்ள ஆயுதப்படைகளால் தீயிடப்பட்டு 1986ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 20ஆம் தேதி இத்தேர் தீயிட்டு எரிக்கப்பட்டது. அதனுடன் இவ்வாலயத்தின் மிகப்பெரிய வரலாறு அளிக்கப்பட்டதாகவே கருதப்பட்டது. இத்தேரானது அக்காலத்தில் பல லட்சம் ரூபா செலவில் செய்யப்பட்டு இத்தேரில் பல ஆலயத்தின் வரலாறுகள் மற்றும் பல சிற்பங்கள் செதுக்கப்பட்டு இத்தேர் மிகவும் ஒரு அழகிய பிரம்மாண்டமான தோற்றமுடையதாகவே அக்காலத்தில் திகழ்ந்தது. இன்றும் இவ்வாலயத்தில் அந்த தேர் இருந்த தேர்முட்டியானது இப்போது சிறிதாக்கப்பட்டு இன்றும் இவ்வாலயத்தில் 3 சித்திர தேர்கள் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டு இவ்வாலயத்தில் இருக்கின்றது. இச்சித்திர தேர்களானது முதலாவது சித்திரத்தேர் 2003ஆம் ஆண்டு மகேஸ்வரன் அவர்களால் நிர்மாணிக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து மற்ற 2 சித்திரத்தேர்களும் பெருமான் அடியார்களின் நிதி பங்களிப்புடன் செய்யப்பட்டு இன்று ஆலயத்தில் 3 சித்திரத்தேர்கள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் புதிய மணி லண்டனில் செய்யப்பட்டு மீண்டும் இப்போது அந்த புதிய மணி பொருத்தப்பட்டு இன்றும் அந்த மணி மிகவும் கம்பீரமாக ஒலித்து கொண்டே
பெருமைகள் பொருந்திய செல்வ சன்னதி முருகப்பெருமான் ஆலயத்தின் மகோற்சவ திருவிழாக்களின் போது நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் பல்லாயிரக்கோடிக்கணக்கானோர் ஒன்று கூடுவர். பூஜை நேரங்களின் பொழுது கருவறைக்கு நேர் முன்பாக ஆலயத்தினுடைய முகப்பு வாயிலிலே பரிநாதம் முழங்குகின்ற கலைஞர் இருந்தவாறு பறை இசை எழுப்பி பூஜை வைப்பது வழக்கம். இன்றும் கூட முருகப்பெருமானின் ஆலயத்திலே பழமை குன்றாது பறையொலி எழுப்புகின்ற பொழுது பூஜை நடைபெறுகிற வழக்கம் இன்னமும் இருக்கின்றது. இவ்வாலயங்களின் சிறப்புகளில் ஒன்றாக இவ்வாலயம் முருகப்பெருமானுடைய ஆலயமாக இருந்தாலும் இவ்வாலயத்தின் மூன்றாவது மண்டபத்தில் நந்தி பெருமான் வீற்றிருக்கின்றார். எல்லோரும் நினைப்பது சிவன் கோயில்களில் தான் நந்தி பெருமான் வீற்றிருப்பது என்று. ஆனால் இங்குள்ள சிறப்பு என்னென்றால் இவ்வாலயத்தின் மூலஸ்தானத்திலும் சிவலிங்கமும் உமாதேவியாரும் வீற்றிருக்கின்றார்கள். அதன் பட்சமாகவே இவ்வாலயத்தின் மூன்றாவது மண்டபத்தில் நந்தி பெருமான் வைக்கப்பட்டிருக்கின்றார். இங்கே ஒரு ஐதீகம் இருக்கின்றது. இந்த நந்தியின் காதில் உங்களுடைய எண்ணங்களை நேர்த்திகளை கூறும்போது அது முருகப்பெருமானுக்கு சென்றடைவதாகவே கூறப்பட்டு வருகின்றது. அதை இன்றும் அடியார்கள் பின்பற்றி வருவது மிக சிறப்பாக இருக்கின்றது. நந்திக்கு அருகாமையில் 2 குந்துகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த குந்துகளில் ஆரம்ப காலத்தில் மருதர் கருகாமர், இந்த ஆலயத்தை ஸ்தாபித்த மருதர் கருகாமரும் முருகனும் அவர் முருகப்பெருமானுக்கு பூஜை முடிவடைந்தவுடன் ஒரு குந்தில் மருத கருகாமரும் மறு குந்தில் முருகப்பெருமானும் அமர்ந்திருந்து தாங்கள் சம்பாசனை செய்து கொள்வதாக அந்த காலத்தில் கூறப்பட்டது. அந்த குந்துகளே இன்றும் ஆலயத்தின் மூன்றாவது மண்டபத்தில் இருக்கின்றது. இதுவும் இவ்வாலயத்தில் ஒரு சிறப்பாகவே கருதப்படுகின்றது. இவ்வாலயத்தில் பூஜை ஆரம்பமானவுடன் முதலாவதாக ஆலயத்தின் தென்மேற்கு மூலையில் அமைந்திருக்கும் விநாயகப் பெருமானுக்கு பூஜை ஆரம்பமாகி அதனைத் தொடர்ந்து ஆலயத்தின் ஆதி மூலத்தில் வேல் பெருமானுக்கு பூஜை நடைபெற்று அதனைத் தொடர்ந்து மூலஸ்தானத்துக்காக அமைந்திருக்கும் எழுந்தருளி பிள்ளையார் மற்றும் முருகர்களுக்கும் பூஜை நடைபெற்று அதனைத் தொடர்ந்து ஆலயத்தின் உள்பகுதியில் அமைந்திருக்கும் ஆறுமுகசாமி பெருமானுக்கும் பூஜை நடைபெற்று அதனைத் தொடர்ந்து ஆலயத்தின் மூலதானத்துக்கு அருகாமையில் அமைந்திருக்கும் வள்ளி அம்மனுக்கும் பூஜை நடைபெற்று
உறவுகளாகிய நீங்கள் இன்றைய தினம் தொண்டைமனாறு செல்வச்சன்னதி முருகப்பெருமான் ஆலயத்தை பார்த்த வண்ணம் இருக்கின்றீர்கள். இங்க இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த விடயங்களாக இருக்கட்டும், புதுமையான விடயங்களாக இருக்கட்டும், ஏன் வரலாறு ரீதியான விடயங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் இன்றைய நிகழ்ச்சியின் வாயிலாக தொகுத்து தந்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்ற நம்பிக்கையில் மீண்டும் மற்றொரு சிறப்பான ஆலய தரிசன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் நோமிகா. நன்றி, வணக்கம்.